வியாபாரிகள் போராடினாங்கன்னா அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும். யாரையும் நான் குறை சொல்ல, அவங்கவுங்க வலுவான குரல் எழுப்பி எல்லாத்தையும் பெற்றுட்டு போகிறாங்க. இங்கே கூடியிருக்கிற இந்த விவசாயிகள் கோரிக்கை வந்து எந்த காலத்திலும் நிறைவேறினது, எந்த காலத்திலும் நிறைவேறினது. முன்னாடி ஒரு காலத்தில் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் இந்தியாவையே விவசாயிகள் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. விவசாயிகளை பற்றி மக்களுக்கு புரிஞ்சது, அவங்களுடைய சிக்கல்கள் புரிஞ்சது, ஒருமித்த குரல் இருந்துச்சு. வேற வழியே இல்லாமல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவரை தேடி வந்து பார்த்தாங்க. எம்ஜிஆர் தேடி போய் அவர் வீட்டில் பார்த்தார். இன்றைக்கு அது நடக்குதா? இது நடக்காது. காரணம் யார்? நாங்கள் இந்த இடத்துல இருந்து கதறதுக்கான காரணம் யார்? ஆமாம், தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான். ஏன்னா விவசாயத்தை பற்றி அடிப்படை அறிவே இங்கே யாருக்கும் இல்லாமல் தான் இருக்கு. அதுதான் பிரச்சனை. இந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் பல எதுக்கு உங்களுக்கு எதுக்கு 50 கார் கூட ஓடுது? போய் என்ன பண்ண போறீங்க? அவ்வளோ வேகமாக போய் என்னத்துக்கு கிழிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மையம், இந்த எல்லை பகுதியிலேருந்து தொடங்கி கடைசி கோயம்புத்தூர், திருநெல்வேலி வரைக்கும் நீங்கள் போறீங்களா நெடுஞ்சாலையில், எங்கேயாவது ஒரே ஒரு பச்சையை பார்த்துருக்காரா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்? எங்கேயாவது ஒரு பச்சையை பார்த்துருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கலையே. எந்த அமைச்சர்களாவது பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு பச்சையை, ஒரு நிலத்தை பார்த்துருக்கீங்களா? பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் என்னாச்சு? அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இருக்கா? எவனோ தாலி அறுத்து கடன் வாங்கி பட்னி கிடந்து வெயிலையும் வெள்ளத்திலையும் எல்லாத்தையும் கிடந்து விளைவிச்சா அதை பாதிக்கு விலை வாங்கி கமிஷன் வாங்கி அதை வந்து சேமிச்சு வைக்க கிடங்கு கட்ட வக்கில் உங்களுக்கு எதை வச்சுக்கிச்சு இந்த நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து ஓட்டு கேட்குறீங்க எல்லாரும். நேற்று கூட 280 கோடியில் நீக்கெடுத்தாங்கல்ல, அங்கே நந்தம்பாக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டுறாங்க. இந்த உழைப்பை எங்கேயாவது மதிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருக்கும் சோறு போடுறது தானே இந்த விவசாய மக்கள். அந்த கிடங்கு கூட கட்டுறதுக்கு உங்களால் துப்பு இல்லையே யாருக்கும். மழை பெஞ்சா எல்லாம் முளைச்சிட்டு கிடக்குது, நாரி பெய்யுது. ஏன் அதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு விவசாயம் தெரியாது. விவசாயம் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுங்க. விவசாயம் தெரிஞ்சவங்களும் அந்த பிரச்சனை தாங்க. ஏன்னா நல்லா வந்துங்க, இந்த இடத்துல இந்த எழும்பூரில் வந்து நிற்கிறேன்னா 7 ரூபா 40 பைசா டிக்கெட்டில் எங்கள் அப்பாவோட நான் வந்து ரயிலில் பயணத்தில் வந்தேன். பண்ருட்டிலேருந்து வந்து இதே எழும்பூரில் தான் நான் இறங்கினேன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து விவசாயிகளுக்காக நான் பேசுகிறேன். என் மகன் வந்து விவசாயம் பண்ண தயாரில்லை. நான் வேறு வழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேலை இல்லாதவன் தான்ப்பா விவசாயம் பண்ணுவான்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய மகன்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ண வச்சேன். நான் பண்ணதில் பயந்துட்டாங்க. ஒரு தடவை எனக்கு ஒரு 30,000 ரூபா லாபம் கிடைச்சது. வேர்க்கடலை போட்டேன். அடுத்து ஒருத்தவங்க எள்ளு போட வச்சேன். நம்புங்களா நீங்கள்? 64,000 ரூபா செலவு பண்ணேன். கடவுள் சத்தியமாக 1 ரூபாய் வரணும், 1 ரூபாய் வரணும். நான் தாங்கிட்டேன். இந்த ஏழை விவசாயிகள் எப்படி தாங்குவாங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நாக்கு பூசாம சட்டமன்றத்தில் நாங்கள் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டு 2 லட்சம் கோடிக்கு வெறும் 6,000 கோடி தான் வந்து குறையுது. அதாவது 1,96,000 கோடி விவசாயத்துக்கான வேளாண்மை திட்டங்களுக்காக அரசாங்கம் பல்வேறு திட்டங்களுக்கு செலவிட்டுருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் உண்மையிலேயே செலவிட்டுனா நாங்கள் எல்லாரும் எங்கே இருக்கோம்? இந்த மூஞ்ச பாருங்க. 2 லட்சம் கோடி அனுபவிச்ச கூட்டமாது பாருங்க. எங்க எல்லாம் பேப்பரில் தான் போய்கிட்டு இருக்கோம் உட்காந்து. ஏன் உங்கள் வீட்டில் பிள்ளைகளாக இருக்காங்களே, நான் தரேன் 1 ஏக்கர் நிலம் தரேன். எனக்கு நிறைய நிலம் இருக்குது. தாத்தாவோட நிலம் இருக்குது, அப்பாவோட நிலம் இருக்குது, நான் சம்பாதிச்ச நிலம் இருக்குது. கொஞ்சம் எல்லாரும் அரசியல் ஏன் தொடர்ந்து நீங்கள் அரசியல் இருந்துகிட்டே இருக்கணுமா? எம்எல்ஏவாக இருந்துகிட்டே இருக்கணுமா? எம்பியாக இருந்துகிட்டே இருக்கணுமா? ஆண்டுகிட்டே இருக்கணுமா? ஒரு வருஷம் வந்து விவசாயம் பண்ணுங்க எல்லாரும். உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட்டுவாங்க. எல்லாரும் 1 ஏக்கர் நிலம் தரேன். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு.
இந்த விவசாய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விவசாயிகளை எல்லாரையும் சேர்த்து ஏமாத்து பொதுமக்கள் சொல்லக்கூடியவங்களும் தான். எந்த பொருளையாவது நீங்க விலை கேட்குறீங்களா? அவன் என்ன சொல்றானோ அதை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கு. ஆனா விவசாய பொருள் மட்டும் எவ்வளவு குறைவா வாங்கி வச்சுக்க பாவி விளைவிச்சுன ரோட்ல கொட்டிட்டு போறானே, இவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு மக்களா சிந்திச்சிங்களா? இல்ல. என்ன கல்வி கற்றுத்தரீங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடினானுங்க. அதேங்கப்பா அந்த பற்ற பார்க்கணுமே. ஏடா எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு தான் போராடிங்களா? விவசாயத்துக்கு அடிப்படையான மாடு முக்கியம். சரி, விவசாயியை செத்துக்கிட்டு இருக்கானே, நாங்கள் ஏங்க இங்கே வந்து பேச போகிறோம்? இந்த உண்ணாவிரதம் ஏன் நடக்குது? எங்களுக்கு ஆதரவாக கல்விக்கூடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நாங்கள் தேர்வு எழுத மாட்டோங்க, நாங்கள் பள்ளிக்கூடம் போக மாட்டோங்க, கல்லூரியை மூடுங்க, விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு தீருங்க, அப்புறம் நாங்கள் போராடுறோன்ற கல்வியை கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் என்ன மதிப்பெண் வாங்கி என்ன கிழிக்க போறீங்க? நீங்கள் அவன் அதிகாரியா வந்து எங்க நிலத்தையே புரிஞ்சுவான், எங்களை ஏரி குளங்களே தூத்துட்டு போவான். செய்யறதெல்லாம் யாரு? படிச்சவன் தான். படிச்ச முட்டாள் தான் எல்லா வேலையும் செய்யறான். இப்ப பாருங்க, நீங்க நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தேன். எவ்வளவு பெரிய சிக்கலங்க. சிலம்பநாதன்பேட்டை, என்னோட பத்திரக்கோட்டைங்கிற கிராமத்துக்கு வந்து சிலம்பநாதன்பேட்டைங்கிறது எங்களுடைய பாட்டி ஊர். ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். அங்க 2 அடி கூட வேணாங்க, நான் 1.5 அடியில் பள்ளம் தொட்டு விளையாடுவோம். முகத்தில் அடிக்கும் தண்ணி, பீச்சு அடிக்கும். அப்படி இருந்த ஒரு பகுதி அது. என்ன இன்னைக்கு வந்து 840 அடிக்கு போயிடும். 240 அடி நான் வெட்டி அதில் தண்ணி எடுத்து நான் விவசாயம் பண்ணோம். அது இந்த 8 மணி நேரம் கொடுக்குற மின்சாரத்தை நம்பி. கிணறு இல்லை, ஏரி இல்லை, குளம் கிடையாது, எதுவும் கிடையாது. இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் போச்சு, விவசாயம் போச்சு. தொடர்ந்து சுற்றி இருக்க 6-7 மாவட்டங்கள் பாலைவனம் ஆயிடுச்சு. முதல்ல 60,000 ஏக்கர் எடுத்து நிலத்தை பிரிக்கிறாங்க. இப்போது ஒரு ஜெயங்கொண்டம் பக்கத்தில் அந்த திட்டத்துக்காக 40,000 ஏக்கர் எடுத்து 35 வருஷமா மூடி கிடக்கு. இப்போ 25,000 ஏக்கர் போயிட்டு இருக்காங்க மறுபடியும். எல்லாம் அறிவு இல்லையா? கொஞ்சம் கூட இருக்காது. ஒரே ஒரு சென்ட் விளைநிலத்தை உருவாக்க முடியுமா? எந்த அறிவியல் விஞ்ஞானம் வந்தாலும் உருவாக்க முடியுமா? அழிக்கிறீங்களா? அதுக்காக தான் அதை பேசுறோம். உங்களோட விவசாய நிலங்களை பறிக்கிறதுலே குறியா இருக்கீங்களா? எப்படி? இப்ப என்னோட பத்திரக்கோட்டையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல கொடுக்கம்பாளையம் ஒரு ஊர். அதுல வந்து ஒரு 200 ஏக்கர் காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருந்த மக்கள். அப்பெல்லாம் யாரும் கிட்ட வரல. அதை வச்சு விவசாய பூமியை மாற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நிலத்தை அழிச்சு மரங்களை வெட்டி போட்டுட்டு அதுல வந்து சிப்காட் வரப்போதான் காலனி தொழிற்சாலை எதுக்கு? இல்ல காலனி தொழிற்சாலை இப்ப ரொம்ப முக்கியமாங்க தமிழ்நாட்டுல. ஏற்கனவே பேரணாம்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இங்க இருக்க வாணியம்பாடி எல்லாமே உலகத்திலே அதிகப்படியான மாசடைந்த தண்ணீர், நிலம், அதிக நோயை உடைய ஊரா மாறிப்போச்சு. எதனாலன்னா நீங்க எங்கேயாவது பாத்தீங்க இல்லையா? எங்கேயாவது வளர்ந்த நாடுகள்ல எங்கேயாவது இந்த தொழிற்சாலாம் வைக்கிறானா? அங்க இருக்கிற மெஷினை இவங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம நிலத்தை கொடுத்து நம்ம தண்ணியை கொடுத்து இதை மாசுபடுத்திட்டு அதுல வர்ற காசு இதுக்கு. அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? திருப்பூர்ல நொய்யல் ஆறு மொத்தமா போச்சு. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் எல்லாமே போச்சு. திரும்ப கொண்டாது காலனி எங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அதிகாரி சிந்திக்க மாட்டீங்களா? இது வைக்கலாமா வேணாமனு யோசிக்க மாட்டீங்களா? எங்களுக்கு ஏற்கனவே 800 அடியில தண்ணி எடுத்து கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க கொண்டாந்து காலனி தொழிற்சாலை வைக்கிறாங்க. அது வந்து நீதிமன்றத்தில் தடை வாங்கி உட்காந்துட்டு இருக்காரு. இது எவ்வளவு நாம் பேசுறது? யாருக்கிட்ட பேசுறது? எல்லாருக்கும் ஓட்டு முக்கியம். அடுத்தது ஓட்டு முக்கியம். ஓட்டுக்காக தான் உங்க அரசியல் எல்லாமே. ஒருத்தவங்க வந்து பேசும்போது உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் ஆசை வார்த்தை கூறி காரியத்தை செய்யறது மோசடி. அது ஒரு நம்பிக்கை துரோகம் போலங்க. அப்படிதான் 2021 திமுக அதனுடைய தேர்தல்
வாக்குறுதி என்ன நல்லா புரிஞ்சுங்க. சத்தியம் தமிழை சொல்லி தப்பிக்கிறாங்க. சத்தியம் பண்ணது இந்த சத்தியம்லாம் பண்ணிட்டு நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னது ஏதாவது அங்கே செய்யப்பட்டிருக்காங்க? விவசாயிகளுக்கு செய்யப்பட்டது ஏதாவது நடந்திருக்காங்க? முதல்ல தேசியமயமாக்கப்பட்ட இந்த வங்கிகளில் இருக்கிற கடன்கள், கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிற அந்த கடன்கள் எல்லாம் வந்து எந்த நிபந்தனை இல்லாமல் முதல்ல தள்ளுபடி செய்யணும். செய்யதா? அடுத்தது அந்த பிள்ளைகள் ரொம்ப, ஏன்னா நான் என் மகனை வந்து லண்டன்ல அனுப்பி படிக்க வைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடன் வாங்கி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சேன். ஒரு வெறும் விவசாயத்தை மட்டும் தொழிலாக செய்கிறவன் அவன் பிள்ளைய படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறான். கல்லூரி கடன் அந்த தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அவன் பண்ண முடியல. அவனால் வந்து பணம் கட்ட முடியல. ஒவ்வொரு மாதமும் ஆடு மாடை வளர்ப்பானா, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பானா, நிலத்தை பார்ப்பானா, அவன் என்ன செய்வான்? அந்த கடன்களை எதையும் தள்ளுபடி பண்ணலை. சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லி என்ன பண்ண போறீங்க எல்லாரும் கேட்டுட்டு 2 நிமிஷம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன், மிக வருத்தத்தோடு சொல்கிறேன். விவசாயிகள் வயிற்றெரிச்சல்ல ஆட்சி செய்யாது. விவசாயி வயிறு எரிஞ்சா எதுவும் நடக்காது. 60 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை தொழிலாக செய்கிறவங்க. 60 விழுக்காடு மக்கள் கொழுப்பெடுத்து போய் அங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா ஊர்ல இருந்து வந்து ரோட்ல கடை போட்டுக்கிட்டு பரோட்டா போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. எல்லாம் விவசாய மக்கள். நிலத்துல தண்ணி இல்லை, விளைய வைக்கிற பொருளுக்கு விலை இல்லை. இதை பாதுகாக்கிறது யாரு? பாதுகாத்து தர வேண்டியது யாரு? விவசாயிகளுக்கு தண்ணி தரணுமா இல்லையா? அதை செய்யற எங்கேயாவது ஒரு திட்டம் இருக்கா உங்ககிட்ட? ஒரு திட்டம் சொல்லுங்க. மதுரை நகர் ஏரி பாருங்க, 52,600 ஏக்கர் ஏரி போய் பாருங்க, நெட்ல இருக்கு பாருங்க. இப்ப என்ன ஒரு 19,000 ஏக்கர் தான் இருக்கு. மீதி அப்படியே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர் எல்லாம் முடிஞ்சு தின்ட்டாங்க எல்லாத்தையும். அது எங்கேயாவது தூர் வாங்குறாங்க பேர்ல டிராக்டர் கொடுக்குறாங்க. நீங்க முதலமைச்சர்கிட்ட கேளுங்களேன், எந்த வகையில செழிப்பா இருக்குங்க. நான் கேட்டாங்களா ஒரு கேள்வி? சென்னையில இருந்து புறப்பட்டு போங்க, தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுங்க, எங்கேயாவது நீங்க போற சாலையில ஒரு பச்சை இருந்த காட்டுங்க முதலமைச்சர் கேளுங்களா? கேளுங்க. அங்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. ரொம்ப அதாவது விவசாயிகள் முன்னாடி அவங்க வந்து கடன்ல இருந்து மீளணும். அவங்க ஏதோ வாய்க்கும் வயிற்றுக்கும் வர்றது இருந்தாலே போதும். அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு என்ன வேணும்? அவனுக்கு நல்ல தண்ணி வேணும், விவசாயம் பண்ணுறதுக்கான தண்ணி வேணும்.